வணக்கம் உறவுகளே. நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்தா நாங்கள் சந்தோஷப்படுவோம், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இங்கே பாருங்கோ, இதுதான் கமுகம் ஓலை. இதில் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு உங்களுக்கு நாங்கள் செய்து காட்ட போகிறோம். வயல்கரையில் வந்திருக்கிறோம். வாங்கோ, நாங்கள் செய்து காட்டுறோம் உங்களுக்கு. கமுகம் மடல் வட்டி போடன் முதல்ல நாங்களே இந்த அடுப்பு மூட்டை வேணுமே, அடுப்பு மூட்டினா தான் சமையல் செய்யலாம். இதை பாருங்க, கமுகம் மடல். இதுதான் கமுகம் மடல். இதை வந்து நாங்கள் இப்போ இப்படி செய்ய போகிறோம். இப்படி சுற்றி இப்படி கட்ட போகிறோம். இது நேர், இதுக்கு நேர் வாழை நேரால் இப்படி ஒரு கட்டோடு கட்ட போகிறோம். நடுவிலே ஒரு கட்டொண்டு போடுவோம். சட்டிக்க வைப்போம். என்ன சட்டி காயட்டு மண்ணால் செய்த சட்டி வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்னது 2 கைப்பிடி வச்சு சட்டி காய்ஞ்சிட்டு நான் ரவை எடுத்துருக்கிறேன். 500 கிராம் ரவை. அதை இதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். ஒன்றுரமாக வறுக்க தேவையில்லை, சாதுவாக சூடு காட்டினால் சரி. என்ன நடுவில் ஒரு கட்டொண்டு போட போகிறோம். டாக்டர் வேலை கவனம், பின்னுக்கு போவேங்கோ, வரம்பால போங்க. அப்புறம் வயலுக்கு சுற்றி அதை அறுத்து விடுங்க. சுற்றி கடையில் வாங்குற பட்டம் என்ன சார்? ஓ இது கடையில் பட்டம். இதுலேயும் ஒரு கட்டொண்டு இந்த இரும்பு சாட்டிக்கு சருமி அகப்பைக்கு கை நீளம் கையெல்லாம் கவனம் கண்ணு கவுத்து போடுதான். சின்ன குருவிக்கு நீட்டு வாழை வாழண்டமா செட்ட பழமொழி இருக்கு. சின்ன குருவிக்கு நீட்டு வாழண்டு, அது என்ன என்று கேட்டா அகப்பேன்னு சொல்லுவோம். ரொம்ப வறுபட்டுடுது. இங்க பாருங்க, நல்ல மணல் மாதிரி வரும். தேவையில்லை. நல்ல இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. இதை கிள்ளி சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல நறுக்கண்டு கடிபட்டா சரி. சரி, வாயில இருக்குது. ஓ தட்டுங்க தட்டுங்க. இந்த பானையெல்லாம் தண்ணி சுட வைக்க போறோம். தண்ணி நல்லா கொதிக்க வேணும். தங்கச்சி 2 விட பிறகு தங்கச்சி இங்க பாருங்க, இப்ப நான் இப்படியெல்லாம் செய்து கட்டி இருக்கிறேன். இதை கமுக மூலையில் அம்படிவா கட்டி வெட்டி எல்லாம் கட்டி 4 எல்லாம் கட்டியிருக்கிறேன். இனி இதுக்கு நான் வந்து என்ன ஒன்று செய்ய போகிறேன், அதையும் பார்ப்போம். வாங்கோ. கத்தியில் எங்கள்கிட்ட நாங்கள் தூரத்தில் இருந்து வந்தபடியா வயல்கரைக்கு கத்தியில் நாங்கள் இந்த தூண்லாம் அடித்து உடைக்க போகிறோம். தேங்காய் நல்ல தேங்காய் என்ன நல்ல அடைப்பு. திருவலை கொண்டு வந்து நாங்கள் திருவ போகிறோம். வாங்கும். இங்கே பாருங்கோ, இதுவும் கமுக மடலில் தான் இப்படி ரவுண்டாக வெட்டினான். இதை வந்து நடுவில் இப்படி கத்தியால் ஓட்ட போடுறோம். கத்தியால் இப்படி இப்படி ஓட்ட போட்டுருக்குறோம்.
ஆவி பறக்குது தண்ணி நல்லா இல்ல பாருங்க இன்னும் கொதிக்கணும் சார்மிலா நல்ல வடிவா கொதிச்சா தான் நல்ல குழைக்க நல்ல சொப்டாவே அந்த ஆவி பறக்கவே நான் என்ன நல்லா பொங்கி ஆவி பறக்குண்டா ஆவி பறக்கு வீட்டை எங்கிட்ட பிடிக்கிற தேங்காய் எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் இங்கே வந்து ஒன்று கேட்கல விமலாக்கா வீடன்னு சொல்லி அவாட்டத்தான் நான் போய் ஒரு தேங்காய் கேட்டேன் அவா தேங்காய் அந்த அந்த திருவிழா அந்த விட்டா கொண்டு போய் சமையங்கோ நாளைக்கு பள்ளிக்கூடம் நீ பனிக்கு புள்ளி உடம்ப மாட்டுது இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் அரைச்ச உப்பு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி விடுறோம் கொஞ்சம் கொதி தண்ணி என்ன இது வறுத்த ரவையாலே தண்ணி இழுக்கும் இழுக்கும் அதாவது அந்த குளிர் அவியாது அந்த குளிராது சின்ன சின்னதாக நாங்கள் கொத்தி எடுக்க போகிறோம் இப்படி குத்தி குத்தி நல்ல இதாக குத்திட்டோமே என்ன இப்போ ஆக குருணியாகவும் இல்லை பெரிய இதாகவும் இல்லை நல்ல ஒரு அளவாக இருக்கு ஒரு அளவாக குத்தி இருக்கிறோம் குத்தி எடுத்துட்டோம் இந்த பதமும் இந்த இதுவும் சரியா இருக்கு சரி என்ன குத்தினா சரியா சரி 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 சொன்னா சரியா தான் நான் பச்சை மிளகாய் காமன் விடுறேன் நான் வெங்காயம் போட்டு அது பறிச்சு போட்டு மிளகாய் காமன் விடுறேன் ஆனா சர்மி அந்த நேற்று கொண்ட கத்தி தான் நல்ல இது என்ன கூறு இல்லாம இது அது எங்க பட்டம் கட்டுற எடுத்துட்டு போட்டோம் அந்த கத்தி அதுல நான் இதை கொண்டு வந்தேன் இது என்ன கத்தி தானே இதாங்க எனக்கு பழக்கம் தான் மாமா மாடுகள் வந்து தண்ணி அவுக்குற நேரம் ஆச்சு மண்பானை தண்ணி நல்லா இருக்கும் குடிக்கட்டு குடிங்க குடிங்க தக்காளி பழத்தையும் நாங்கள் இப்படி சின்ன சின்ன வெட்டுவோம் பச்சை மிளகாயும் இப்படி நாங்கள் வட்டம் வட்டமாக வெட்டி வைப்போம் இந்த பாருங்க கூனிரால் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் கூனிரால் வாங்கி எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் ஒன்றும் வெட்ட தேவையில்லை எல்லாம் அப்படியே 2-3 தண்ணியில் அலசி எடுத்தால் சரி எல்லாம் துப்புரவான கருவாடு மண்ணே இல்லை நான் கழுவினேன் 2-3 நாள் கழுவினேன் ஒரு மண்ணும் பெரிய இருக்கு மணலே சாட்சிக்கு ஒருக்கா கழுவா அது எங்களுக்கு அது மெனங்கக்க தான் இப்போ எப்படிக்கோ கழுவு மாட்டதுக்காக 2-3 நாளில் கழுவி பார்க்குறது இல்லை வேறு அடிக்குமே அடுத்த இல்லை வேறு ஒரு கழுவுறோம் ஆனால் அது பெரிய மண் அந்த மண்ணே இல்லை இதுக்கு நல்ல கருவாடு சுத்தமான கருவாடு கழுவி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் விரையில் சுத்தமான நெல்லெண்ணெய் விடுவோம் என்ன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சாப்பாடுக்கு நல்லது நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பாட்டுக்கு நல்லது இன்றைக்கு நல்லெண்ணெயெல்லாம் சமையல் என்ன கொஞ்சிடுதோ நாங்கள் இதை வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் அதை போடுறோம் இது ஒரு ஆக பெருசும் இல்லை சின்னனும் இல்லை ஓரளவான தக்காளி பழம் 2 எடுத்து நாங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம் இதே நாங்கள் இதோட போட போகிறோம் இதுக்கு தேவையான அளவு அரைச்ச உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் மலிஞ்சு வந்துடுது மரக்கறிகள் மலிஞ்சிடுது இப்போ தக்காளி பழமும் கொஞ்சம் பங்குனிக்கு கொஞ்சம் மலியும் தானே பங்குனிக்கு தானே அந்த கல்யாண நாளுகள் எடுக்கிற நாளுகள் எடுக்கிறது தானே கொஞ்சம் விசேஷங்கள் நல்லா மலியும் ஆனால் பவுன் விழா ஓடும் பவன் கல்யாணம் பவுன் விழா ஓடும் மரக்கறிகள் மலியும் கல்யாணத்துக்கு வர எவ்வளோ சாப்பிட்டு போகும்போது பவனை போறாங்க எல்லாம் வந்து குறுநீரால் வாங்கி சுத்தப்படுத்தின அந்த சர்மி இதே கூனிரால் குறுநீரால் கூனிரால்னு சொல்றது
இதே நாங்க இந்த நேரத்துல இதோட சேர்ப்போம். அப்போ அந்த திருக்கை இருக்கிற திருக்கையில சின்ன திருக்கை வரும் அந்த வட்ட திருக்கை அப்பா குட்டி திருக்கை அதை நாங்கள் ஆலமில கூட்டி வந்து விடுறாங்க. அது சின்ன ஆலமில கூட்டிக்கின்றது புரி வேலை விதத்திலையும் சொல்றோம் என்ன. மிளகாத்தூள் ஒரு கரண்டி போடுறோம். இதால உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். கொஞ்சம் உரப்பு அதாவது நாங்கள் ஒரு கரண்டி போடுறோம். இது நாங்கள் ஒரு வதக்கல் மாதிரி வைக்கிறோமா நடுவில் வதக்கல் ரெடியா. வயல்வெளி வந்து துப்புரவான இடம் என்ன நல்ல இடம். இங்கே பாருங்க நான் செய்து வச்சிருந்த கமுக மோலை மடலில் செய்திருக்கிறேன். குழல் புட்டு அவிக்கிறதுக்கு குழல் இது பட்டு வச்சுக்கிறேன். அந்த ஓட்டை ஆவி போகிறதுக்காண்டி இது செய்து வச்சுக்கிறேன் மட்டமாக. போய் நான் இதுக்குள்ள இதை வைக்க போகிறேன். வேற முழுகுதுக்குள்ளே எனக்கு நான் போடுற வளம் புல மற்ற வளம் போடுறதுக்கு இந்த வளத்துக்கு போடுறேன்னா சரிங்க. சரி சரி. நான் புட்டு பானையில தண்ணியும் வச்சுட்டேனே. தேங்காய் பூ ஒரு கொஞ்சம் முதல்ல போடுறேன். கரண்டி போட்டா காணும். ஒரு கரண்டி தான் சரி, நிறைய தர மாட்டேன். நிறைய கேட்குறேல இதை பார்த்து பாப்பம். உள்ளுக்கு இருட்டா கிடக்கு. லைட் போடணும் என்ன குழல் புட்டு லைட் இல்லை இந்த வெளிச்சமே எங்களுக்கு காணும். ரைட். இது கொஞ்சம் போடுவோம். குழைச்சமா ரவமா குழைச்ச நாங்களான இதை கொஞ்சம் போடுவோம். அடுத்தது தேங்காய்ப்பு போடுறோம். ரெண்டாவது கட்டமாக தேங்காய்ப்பு. ரெண்டாவது அடுத்த கட்டம் முது போடுவோம். இது வந்து ரெண்டாவது கட்டம் போடுறோம். விஷயம் முடியுது. அவ்வளவுதான் விஷயம் முடியுது. சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு அட்டகாசமான சாப்பாடு இன்றைக்கு வயல் கரையில இருந்து. ரூபி நான் பாக்கெட் எத்தனை பார்த்தீங்களா அப்படியா என்ன அவிஞ்சிட்டு தானே. சரி ரகுங்க பசிக்குது. நீங்கள் உங்களுக்கு பசி தானே என்ன தெரியாது. வயலுக்கு இருந்து இதெல்லாம் செய்ய அந்த நேரம் உங்களுக்கு பொறுமை இல்லாம இருக்கு. பசி இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் மேடம் வேகிறேன் என்ன. ஐயோ உங்க எழுத்து கொண்டு வரீங்க. உங்களுக்கு எடுத்து கொண்டு போறீங்க எல்லாம் வேறது என்ன இணைச்சு பாக்கல. இப்படி வேணும் ரெண்டு குட்டை ரெண்டு தான் வைக்கலாம். சின்ன தானே ரெண்டு தான் வைக்கிறாங்களா. ரூபி இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னா ரவையில உப்பு மாக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு. அதுவும் இந்த குறுநீர் ஆள் வச்சு வதக்கல் செய்து போட்டு இப்படி செய்து சாப்பிட நல்லா இருக்கும். நல்ல மாசம் மூக்க துளைக்குது எனக்கு இப்பவே. வயல்வெளியில சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கு. சுடுவது சாப்பிட இந்த அப்படியே சொல்லி வேலை இல்லையா ஒரு அப்படியே அந்த வதக்கலையை எடுத்து சாப்பிட நல்லா தானே அப்படி இருக்காம. சரி உறவுகளே, இன்றைய இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. கொமெண்ட்ல எப்படி இருக்குன்னு போடுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கொமெண்ட்ல எப்படி இருக்குன்னு போடுங்க. மறக்காம புதுசா வாரார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொளியில ரெண்டு பேரும், அதுவும் வித்தியாசமான ஒரு சமையல் காணொளியில வித்தியாசமான இடத்தில உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம்.